ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. நாள்தோறும் பகவத்கீதையில் நம்ம இப்போது 4வது அத்தியாயமான ஞான யோகம் அப்படின்றத ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஞான யோகம்ன்ற பேர் ஞான யோகத்தை பற்றினது இல்லை, கர்மயோகத்திலே 2 பாகம் இருப்போம், கர்ம பாகம் ஞான பாகம். அந்த ஞான பாகத்தை குறிக்கக்கூடியது தான் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதையும் தவிர பகவான் இதில் முக்கியமாக தன்னுடைய அவதார ரகசியத்தை வெளியிடுறாருன்றதை பார்த்தோம். தொடர்ந்து அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ முதல் ஸ்லோகத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். முதல் 2 ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பார்க்க போகிறோம். ஸ்ரீ பகவானுவாச்ச இமம் விவஸ்வதே யோகம் प्रोक्तवानहमव्ययं विवस्वान्मनवे प्राह मनुरिक्ष्वाकवे ब्रवीत् एवं परम्परा प्राप्तम् इमं राजर्षयो विदुः सकाले नेह महता योगो नष्टः परन्तप எதிரிகளை அழிக்கக்கூடியவனே, இமம் யோகம். அதாவது இங்கே பகவான் எதுக்காக இதை சொல்ல வர்றார் அப்படின்னா, அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வரலையே, அர்ஜுனனுக்கு இல்லை, நமக்கு கூட இந்த ஒரு சந்தேகம் இருக்கலாம். இந்த கர்மயோகம் திடீர்னு பகவான் ஒன்று சொல்கிறாரே, இப்போ திடீர்னு அர்ஜுனனுக்கு சொல்கிறதுக்காக ஏதோ சொல்கிறாரா, இல்லை இது முன்னாடியே இருந்திருக்கா என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். அதை தீர்த்து வைக்கிற மாதிரி தான் இந்த 2 ஸ்லோகம் பதில் அமைஞ்சிருக்கு. இமம் யோகம், இந்த யோகம் அதாவது இந்த கர்மயோகம்ன்றது அவ்யயம், அழியாதது. விவஸ்வதே, ஏன்னா விவஸ்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவானுக்கு அகம் புரோக்தவான், நான் சொன்னேன் அப்படின்னு கடந்த காலத்தில் சொல்கிறாரு. எப்போதோ சொன்னேன், எப்போதும் அப்படின்னா நம்மளால் நினச்சி பார்க்கக்கூட முடியாத அளவுக்கு ஒரு காலத்தில், என்ன அப்படின்னா 28 சதுர்யுகங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் அப்படின்றாரு. ஒரு சதுர்யுகத்தில் பார்த்தா 43,20,000 வருஷம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்போது 28 சதுர்யுகங்கள்னால் அப்போ கணக்கு போட்டுக்கோங்க. அவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி பகவான் இதை முன்னமே விவஸ்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கு சொல்லிட்டாரு. விவஸ்வானுக்கு சொன்ன பிறகு விவஸ்வான் மனவே பிராக, விவஸ்வான் மனு அப்படின்ற அந்த ராஜாவுக்கு சொன்னார். மனுஹு இக்ஷ்வாக்கவே அப்ரவீத், மனு இக்ஷ்வாக்கு அப்படின்ற அந்த ராஜாவுக்கு சூரிய வம்சத்தில் வரக்கூடிய அந்த ராஜாவுக்கு சொன்னார். ஏவம் பரம்பரா பிராப்தம், இது போல் பரம்பரையாக இது வழி வழியாக வந்துக்கிட்டே இருக்குது. பகவான் 28 சதுர்யுகங்களுக்கு முன்னாடி விவஸ்வான்ற சூரிய பகவானுக்கு சொன்னார். சூரிய பகவான் மனுன்ற ராஜாவுக்கு சொன்னார். மனுன்ற ராஜா இக்ஷ்வாக்கு அப்படின்னு சூரிய வம்சத்தில் வரக்கூடிய ராஜாவுக்கு சொல்கிறாரு. அப்போது இக்ஷ்வாக்கு அப்படியே அடுத்தடுத்து சொல்லி பரம்பரையாக வந்துட்டுருக்கு. இமம் ராஜர்ஷயோ விதுகு, இது ராஜரிஷிகளுக்கு கூட நல்லாவே கற்றுக்கிட்டு அவங்களும் பல பேருக்கு சொன்னாங்க. ராஜரிஷிகள்னால் அம்பரீஷன், ஜனகர் போன்றவங்கெல்லாம். ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, காலேன நிறைய காலம் கடந்துட்டதுனால இக யோக நஷ்டக, இந்த கர்மயோகமானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துடுச்சு, அழிய ஆரம்பிச்சிச்சு, தேஞ்சு போச்சு அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இது எதுக்கு பகவான் இங்கே பர்டிகுலராக அர்ஜுனனுக்கு சொல்லணும் அப்படின்னா, உனக்காக புதுசாக நான் ஏதோ கட்டுக்கதை சொல்லலை அர்ஜுனா, இது எப்போதோ இருக்கக்கூடியது ஒன்று, அழியாததாக தான் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த பழையதான இந்த கர்மயோகத்தை நான் எப்போதும் விவஸ்வானுக்கு சொன்னேன், விவஸ்வான் மனுவுக்கு சொல்லி, மனு இக்ஷ்வாக்கு சொல்லின்னு பரம்பரையாக வந்துட்டு இருந்தது. ஆனால் ரொம்ப காலம், ஏன்னா 28 சதுர்யுகங்கள்னால் எவ்வளோ காலம், அப்போ அவ்வளோ காலம் ஆயிட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிட்டே வந்துடுச்சு, அவ்வளோதான். அதனால அப்படியே நிறைய பேருக்கு மறந்து போயிடுச்சே தவிர இன்றைக்கி புதுசாக இது சொன்னது கிடையாது, இது எப்போத்துலேருந்தும் இருந்தது ஒரு விஷயம்தான் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. தொடர்ந்து என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண.